ப்ரோ வணக்கம். வணக்கம். ப்ரோ நேத்து திருச்சி கிழக்குல போயிட்டு நன்றி தெரிவிக்கும் விதமா போயிட்டு ஒரு 20 நிமிஷம் பேசினாரு. அவர் மக்கள் கிட்ட தன்னை நெருக்கமா காட்டிக்கிறதுக்கு விரும்புறாரு அப்படிங்கிறது தான் அந்த ஸ்பீச் பார்க்க முடியுது. நெறைய பேர் அ சினிமா பேச்சு, அவர் இன்னும் நடிகராவே இருக்காரு அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வைக்கிறாங்க. பட் ஒரு மாற்றத்துக்கான அரசியல தான் அவர் முன்னெடுக்கிறார். நீங்க மாற்றம் வரணும்னு தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. திமுக ஸ்டைலையும், மதிமுக ஸ்டைலையும் பின்பற்றதுக்கு அவர் இங்க வரல. அவர் மாற்றத்த குடுக்கணும்னு வந்திருக்காரு. அவருடைய ஸ்டைல அவர் பின்பற்றுறாரு. அது உங்களுக்கு சினிமா ஸ்டைல்ல தான் இருக்குன்னா, அது உங்களுடைய பார்வை. உங்களுக்காக அவர் திமுக ஸ்டைலையும், அதிமுக ஸ்டைலையும் மாத்திக்கணும். அந்த ஸ்டைல்ல பிரச்சாரம் பண்ணணும். அந்த ஸ்டைல்ல அவர் பேசணும் அப்படின்னா, அதுக்கு பேர் மாற்றமே கிடையாது. அதுக்கு பேர் தழுவல். திமுகவுடைய தழுவல், அதிமுகவுடைய தழுவல். அந்த தழுவல் இல்லாத ஒரு அரசியல குடுக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருக்கு. அத பண்றாரு. மக்கள் கிட்ட தன்னை இன்னும் நெருக்கமா காட்டிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனோம்னா, இளைஞர்கள் கிட்ட நெருக்கமா காட்டிக்கிறாரு. இளைஞர்கள இன்னும் அரசியல்ல அ பாருங்க, அரசியல் கத்துக்கோங்க. இன்னும் நெறிமுறைப்படுத்துங்க. ம். அரசியல்ல நெறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இளைஞர்களுக்கு சொல்லிக் குடுக்குறாரு. இது ஆரோக்கியமான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். ஏன்னா 2029, 2031 அரசியல்ல அந்த தேர்தல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, முதல் முறை வாக்காளர்கள் அதிக அளவுல சேரப்போறாங்க. இளைஞர்கள் இன்னும் அதிக அளவுல இருக்க போறாங்க. 50 வயசுக்கு மேற்பட்டவங்கலாம் கொஞ்சம் கம்மியாவாங்க. அந்த பெர்சன்டேஜ் இப்போ ஒரு 30% இருக்குன்னா, அது 25, 20%ஆ குறையும். ஸோ அப்போ உங்களுக்கு சின்னத்த பார்த்து வாக்களிக்கிறது, கட்சி தலைமையை பார்த்து வாக்களிக்கிறது, இந்த இந்த பேட்டர்ன் அப்படியே டவுன் ஆகும். இவங்களுக்கெல்லாம் இளைஞர் தலைமுறைக்குலாம் என்ன என்ன ஆகும் அப்படின்னா, இவங்கலாம் என்ன மேனிஃபெஸ்டோன்னு பார்ப்பாங்க. யார் கேண்டிடேட்ன்னு பார்ப்பாங்க. அவங்களால அந்த மேனிஃபெஸ்டோ டெலிவர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வாக்களிக்கிறவங்க நெறைய பேர் இருக்க போறாங்க. ஸோ அதனால அதுக்கேத்தபடி களத்த தயார்படுத்துறாரு. அண்ட் பை எலக்ஷனுக்கான பிரச்சாரத்தையும் நேத்து ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனா அதுல பேசும்போது இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. இத்தன வருஷமா தேர்தல் நடக்கும்போதெல்லாம் ஒரு வரமுறை இருந்துச்சு. காசு குடுத்து ஓட்டு வாங்குறது. அதெல்லாம் உடைச்சிட்டு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா டிவிகேல சில தொகுதியில காசு குடுத்து ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு ப்ரோ உண்ம? நம்மளே சர்வே போறப்பலாம் நம்ம பார்த்தோமே, திருநெல்வேலியில ஆர்எஸ் முருகன் அவர் பணம் குடுத்தாரு. இல்லன்னு சொல்ல முடியாது. ஒரு சில கட்சி மாரி சில வேட்பாளர்கள் பணம் குடுத்தாங்க. தாவேக்கா சார்பா அவங்க விஜய் மக்கள் இயக்கத்திலருந்து தாவேக்காவுல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற கேண்டிடேட்டா போட்ட யாருமே பணம் குடுக்கல யாரும் எங்கேயும். பெருசா செலவு பண்ணல. அதிமுகவிலருந்து தாவேக்காவுக்கு போனவங்க, திமுகவிலருந்து தாவேக்காவுக்கு போனவங்க, சீட்டு இல்லன்னு சொல்லி மற்ற கட்சிகள்லருந்து தாவேக்காவுக்கு போனவங்க. இவங்கலாம் பணம் அதாவது குடுத்துருக்காங்க. வெளியில இருந்து வந்தவங்க காசு குடுத்து ஓட்டு ஆமா. நீங்க வாங்கியிருக்காங்களே பணம் தவிர, குடுக்கலனாலும் டிவிகேல இருக்கிற போட்ட அந்த இவங்க யாரும் வாங்கல. ஆமா. நீங்க பணம் குடுத்தாலும், குடுக்கலனாலும் மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருப்பாங்க. அது தேவையில்லாத செலவா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லுது. அவங்க பணம் குடுத்தாலும், குடுக்கலனாலும் அவங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கும். பணம் குடுத்ததுனால கூடுதலா விழுந்திருக்கா, கம்மியா விழுந்திருக்கா அப்படிங்கிறத எக்ஸாக்ட்டா நம்ம ரிசல்ட்ட ஃபுல்லா பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். ஆர்.எஸ். முருகன் அவருக்கான அந்த வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல இல்ல. ஸோ, அப்போ பணம் குடுத்ததுனால மட்டுமே ஒரு பெரிய மாற்றம் அங்க ஏற்படல. அங்க மாற்றம் வரணும்னு மக்கள் நெனச்சிருக்காங்க. விஜய் ஒரு மாற்றமா பார்க்குறாங்க. தாவேக்கா ஒரு மாற்றமா பார்க்குறாங்க. தாவேக்கால இவர் கேண்டிடேட். இவருக்கு போட்டா ஒரு மாற்றம் கிடைக்கும். விஜய் ஒரு நல்ல சிஎம்மா இருப்பாரு. அவருக்கு கீழ இவங்கலாம் நல்லா வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்த குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாற்றத்த இவங்க பணம் குடுத்ததுனால வாக்களிக்கணும்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 70-80% ஆஃப் கேண்டிடேட்ஸ் யாருமே பணம் குடுக்கல. ஸோ அந்த வகையில முதல்வருடைய கருத்து ஏற்புடையது தான். ஸோ ஓகே ப்ரோ. நேத்து என்னன்னா, ஒரு 5000 பேர் அனுமதி குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பாஸ் குடுத்தவங்க இல்லாம, சில பேர் பாஸே இல்லாம சில பேர் உள்ளார போயிட்டு உட்காந்துட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இந்த மாரி நியூஸ் சேனல்லாம் சில பேர்லாம் பேசிட்டு இல்ல இருக்காங்க. உங்களுக்கு எல்லா கட்சி இந்த எஸ்ஓபி வந்ததுக்கப்புறம் எல்லா கட்சியும் 5000 நபர்களுக்குள்ள தான் அ பொறுப்பா எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி 5000 நபர்கள் மட்டும் தான் அனுமதிக்கணும்னு சொல்லி எஸ்ஓபி போட்டிருக்காங்க. அது ஹைகோர்ட்டுடைய ஆர்டர்ல போட்டிருக்கிறது. எஸ்ஓபிய மாத்த முடியாது. உங்களுக்கு 5000 பேர் தான் அலோவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது, அதுக்கு மேல அலோவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. மாத்தணும் அப்படின்னா ஹைகோர்ட் ஆர்டர ரிவ்யூ பண்ணி போணும். அது ஒரு பெரிய லீகல் பேட்டிலா இருக்கும். ஸோ அந்த லீகல் பேட்டிலுக்குள்ள போகாம தற்காலிகமா ஒரு முடிவு பண்ணி ஒரு 5000 பேர கூட்டி நம்ம கியூஆர் கோடோட பாஸ் குடுத்து அலோவ் பண்ணுவோம்னு பண்ணியிருக்காங்க. எல்லா கட்சியோடைய கூட்டத்திலயும் இந்த மாரி பாஸ் இல்லாதவங்களும் வரத்தான் செஞ்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்தில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாஸ் இல்லாதவங்க நெறைய பேர் இருந்தாங்க. அ அங்க கூட்டப்பட்ட நபர்கள் பாதி பேருக்கு பணம் குடுத்து கூட்டப்பட்டிருக்காங்க. திமுகவுடைய கூட்டத்திலயும் அதான் உதயநிதி அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு போறார் அப்படின்னா, பணம் குடுத்து நெறைய பேர் கூட்டப்பட்டிருக்காங்க. ஸோ அத தாண்டி மக்கள் இவர பார்க்கணும்னு வராங்க. சினிமால இத்தன வருஷம் இருந்திருக்காரு. சிஎம் ஆயிருக்காரு. அவர பார்க்கறதுக்குன்னு நெறைய பேர் வராங்க. 2வது ஒரு கேரிஸ்மாட்டிக் லீடரா வேற விஜய் இருக்காருங்கிறப்போ, அவருக்கான கூட்டம் இன்னும் அதிகமா தான் இருக்கும்.
ஸோ அந்த வகையில் இது வந்து என்னை பொறுத்தவரை இது சாதாரணமான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். இது வந்து பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா பார்க்கல. 2வது பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நல்லா இருந்தது. ஸோ அதனால் சரி, எந்த ஒரு பாதுகாப்பு பிரச்சனையும் இல்லை. ஏற்பாடுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம்னு நினைக்கிறேன். நேற்று என்னன்னா ஒரு 3 to 7 தான் வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஆனால் விஜய் வந்து காலைல 9 மணிலேருந்து அந்த பஸ்ஸு இந்த சைடில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக வந்து சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பொதுமக்களும் சில பேர் வந்து நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. 3 மணிக்கு தான் வராரு. ஆனால் வந்து 9 மணிக்கே இந்த மாதிரி சில சாலையெல்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்க. கேட்டா அங்கே கேளுங்க, இங்கே கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி நல்ல ஆட்சி தானா இது? இது வந்து இதான் மாற்று ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, உங்களுக்கு தலைவராக ஒரு கட்சியினுடைய தலைவராக விஜய் வரார் அப்படின்னா அதுக்கான புரோட்டோகால் வேறு. சிஎம், பிஎம் வராங்கன்னா அதுக்கான புரோட்டோகால் வேறு. சிஎம், பிஎம் வரும்போது அந்த புரோட்டோகால் என்னவோ அதுபடி தான் அவங்க செயல்பட்டாகணும். அங்கே வந்து போக்குவரத்து மாற்றி விடணும். அந்த இடத்துல வந்து அதிக அளவில் மக்கள் கூட்டம் கூடுவாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற பாதுகாப்பு கொடுக்கணும். அங்கே வந்து போதிய இடவசதி இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து முன்கூட்டியே குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. போக்குவரத்தெல்லாம் ஸ்டாப் இல்ல ப்ரோ, பண்ணிடுவாங்க. அப்படி அது ஸ்டாப் பண்ணா புரோட்டோகால். என்ன ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு போல ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைங்க காலைல 9 மணிக்கே வந்து இல்லைங்க ஸ்டாப் பிரைம் பண்றது வந்து மினிஸ்டர் வராருன்னா உங்களுக்கு வந்து பிஃபோர் 12 ஹவர்ஸ் பிஃபோர் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். பிரைம் மினிஸ்டர் வராருன்னா 12 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. ஓகே. சீஃப் மினிஸ்டர் வராருன்னா 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் மாறிடும். உங்களுக்கு இவர் வந்து 3 மணிக்கு அங்கே போகிறாரு அப்படின்னா காலையில் 9 மணி 10 மணிக்கு ஸ்டாப் பண்ணால் தான் 3 மணிக்கு இவரால் அங்கே போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனா அதுக்கான மாற்று வழியாச்சும் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிருக்கலாம் அப்படின்னு மாற்று சொல்றாங்க. வழி உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே மாற்று வழி பண்ணணும்னா ஒரு ஹெலிகாப்டர் தான் வரணும். ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணால் பாருங்கள், ஒரு ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுறாரு. ஆரம்பத்திலேயே வந்து தன்னை வந்து சொகுசாக காட்டிக்கிறாரு. சொகுசாக வளர்ந்த பிள்ளை சொகுசாக தான் வருவார் அப்படின்னு சொல்லி அது ஒரு விமர்சனம் வைப்பாங்க. விமர்சனங்கள் 1000 வரத்தான் செய்யும். அதுக்காகலாம் வந்து இவர் வந்து புரோட்டோகாலை மதிக்காமல் போகிறாரு, புரோட்டோகாலை மதிச்சு சம்பவங்கிறதெல்லாம் அது பெரிய பேஸ் பொருளாக இருக்காதுன்னு நான் பார்க்குறேன் நான். புரோட்டோகால் என்னவோ அதுபடி பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா இனிமேல் அந்த புரோட்டோகாலை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு காவல்துறை தரப்பில் வந்து வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படிங்கிறத அவங்க பார்த்தா சரியாக இருக்கும். 2வது இப்போ வந்து உளவுத்துறைக்கு ஒரு நல்ல அதிகாரியை போட்டிருக்காங்க. அஷ்ரா கார்க் அவர்கள் ஒரு நல்ல அதிகாரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆஃபீஸராக அவர் வந்து இன்னும் அதிக அளவில் இந்த அரசுக்கு கூடுதலாக பலம் சேர்க்கக்கூடிய அளவில் பல்வேறு திட்டங்களை வகுத்து கொடுப்பார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இது ஒரு பெரிய ப்ளஸ், இது ஒரு பெரிய விமர்சனமாக நான் பார்க்கல. இது புரோட்டோகால், அதுதான் புரோட்டோகாலை மீறி ஒன்றும் பண்ணல அவங்க. ஸோ அதனால் இது பெரிய விமர்சனம்னு நான் எடுத்துக்க முடியாது. நேற்று விஜய் பேசும்போது சில கட்சிகளை வந்து விமர்சனம் பண்ணாரு. ஏன்னா டிஎம்கேவும் மற்றும் பலரும் சேர்ந்து வந்து நமக்கு வந்து ஆட்சி அமைக்க விடாம சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேனே சொல்லிடலாம். அதுக்கு ஏன் மற்றும் பலர் அதை ஏன் ஒதுக்கிட்டு போறாங்க? இல்லை, மற்றும் பலர் அப்படிங்கிறத அவர் பிரச்சார டைம்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறது. ஒரு அதிமுக ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. அப்ப அதிமுகவோட 25 அவர் எம்எல்ஏ வந்து கேட்கலையே. ஆதரவு கொடுத்து தானே வந்து அவர் கேட்கலையே. அவருக்கு வந்து 120 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க சப்போர்ட்டுக்கு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி, விசிக, ஐயுஎம்எல்லாம் சேர்த்து 120 எம்எல்ஏஸ் அப்ப அந்த ஆதரவு சப்போர்ட் வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? கொடுக்குறவங்க கொடுக்கட்டும். நான் கேட்டேன், அவரை கேட்கவே இல்லைல்ல. அவர் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கல. இவங்களா போனாங்க, ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அமைச்சரவை போஸ்ட் எதிர்பார்த்தாங்க, அமைச்சரவை போஸ்ட் கிடைக்கலான்னோன்னா மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட போய் சேர்ந்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து அமைச்சரவை போஸ்ட் வேணும்னு எதிர்பார்த்தாங்க, கிடைக்கல. ஸோ அதுக்காக இவங்க போய் ஆதரவு கொடுத்தாங்களே தவிர அவர் கேட்டு இல்லை ஆதரவு வருதுனா கேட்டு யாருமே கேட்கல. கேட்காம நீங்களாக வெளியே போய் ஆதரவு கொடுத்துட்டு நீங்கள் அதிமுக எப்படி விமர்சிக்கலாம்னு கேட்குறது அது ஏற்புடையது இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். 2வது மற்றும் பலருங்கிறத வந்து பிரச்சார டைம்லேருந்து தொடர்ச்சியாக அதே கருத்து தான் வச்சுட்ருக்காரு. அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை அவருக்கு. அதிமுக பொருட்டாக எடுத்துக்கல. அதிமுகங்கிற ஒரு கட்சி இப்போ இல்லை அப்படின்னு தான் என்னுடைய பார்வையும். ஏன்னா உங்களுக்கு வந்து கீழ்மட்டத்தில் பெரிய அளவில் தொண்டர்கள் வந்து தாவேக்கா பக்கம் மூவ் ஆகிட்டுருக்காங்க. மேல்மட்டத்தில் நிர்வாகிகளுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்குது. மாவட்ட செயலாளர்கள் புதுசாக ஒரு பட்டியல் போட்டு வச்சுருக்காரு. அவங்களுக்கும் ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளருக்கும் நடுவில் ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி கூட புதுக்கோட்டையில் சி விஜயபாஸ்கரோடைய அலுவலகம் சாவி யார்கிட்ட ஒப்படைக்கிறதுங்கிற ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. சி விஜயபாஸ்கர் அந்த பிரச்சனைக்கு காவல்துறை பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க. அந்த விசாரணை கூட போகாமல் அவர் தனியாக மூவ் ஆகிட்டுருக்காரு. சிவி சண்முகம் அவர்களும் தனியாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அதிமுகவில் இருக்கார் அப்படின்னாலும் தனியாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறப்போ அதிமுக ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். போட்டி தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் இன்னும் இருக்க போகுது. ஒருவேளை அண்ணாமலை தனி கட்சி தொடங்கி வந்தால் அண்ணாமலை 2ஆம் இடத்து, திமுக 3ஆம் இடத்து தள்ளி 2ஆம் இடத்துக்கு அண்ணாமலை வரலாம்.
அண்ணாமலைன்னு சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் ஒன்று ஞாபகம் வருது. பிஜேபியிலேருந்து அண்ணாமலை விலகுறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து மாநில பொறுப்புலேருந்து அவர் பதவி விலகுனதுலேருந்து இந்த புது கட்சி ஒன்று ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருந்துச்சு. இது வந்து ஆரம்பிக்கிறாங்களா? இல்ல, அண்ணாமலை இப்போது நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி அண்ணாமலை தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை டெல்லி தலைவர்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் தகவலாக இருக்குது. 3 மணிக்கு அமித்ஷா அவர்களை பார்த்து ஏதோ பேச போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அவர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய எண்ணத்தில் அவர் இல்லை அப்படின்னா 6 மாதம் இல்லை ப்ரோ, ஏர்போர்ட் வரும்போது கூட, டெல்லிக்கு போகிறதுக்கு ஏர்போர்ட்டில் வரும்போது கூட அவர் காரில் வந்து அந்த பிஜேபி கொடியே இல்லையே. ஆமாம், உங்களுக்கு ராஜினாமா பண்ணுற அவர் இப்போது கடிதம் கொடுத்துருக்காருங்க. ராஜினாமா பண்ணுறேன்னு கடிதம் கொடுத்துருக்காரு. டெல்லி மத்திய பாஜக தலைமையிட்ட கடிதம் கொடுத்துருக்காரு. நான் பாஜகலேருந்து விலகிறேன், என்னை ஒதுக்கிட்டாங்க பாஜகவில், எனக்கு மரியாதை இல்லை, என்னோட வந்த யாருக்குமே வந்து பதவிகள் கொடுக்கல, பொறுப்புகள் கொடுக்கல, அதிமுகவோட கூட்டணி வச்சது தான் வந்து இத்தகைய தோல்விக்கு காரணம். நான் ஏற்கனவே சொன்னேன் கூட்டணி போகக்கூடாதுன்னு. நான் சொன்னதை மீறி நீங்கள் ஒரு முடிவு பண்ணி கூட்டணி போனீங்க. இன்றைக்கி அதிமுகவும் தோற்றுருக்கு, நம்ம இன்னும் படுமோசமாக தோற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்து அதுக்கான விளக்கம் என்னவோ அதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதை தாண்டி அமித்ஷா போய் பார்க்க போகிறாரு. 3:30 மணிக்கு அமித்ஷா போய் பார்க்க போகிறாரு. நம்ம பேசிகிட்டு இருக்கிற டைமில் போய் பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும். நான் பிஜேபியிலேருந்து விலகிட்டேன், அவர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் கடிதம் கொடுத்துட்டாதா தான் நம்மளுக்கு தகவல் இருக்குது இப்போதைக்கு. அவர் பாஜகலேருந்து விலகிட்டதா கடிதம் கொடுத்துருக்கிறதா தகவல் இருக்குது. புது கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்னா ஆரம்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. உடனே ஆரம்பிப்பாரான்னு தெரியல, ஆரம்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆரம்பித்தா திமுகவை பின்னுக்கு தள்ளுவாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸோட ஓட்டை தான் வந்து அவரும் கவர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது டிஎம்கேக்கு அகென்ஸ்டான ஒரு பாலிடிக்ஸ் தான் எடுப்பார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்டி டிஎம்கே அண்ட் யங்ஸ்டர்ஸ் ஓட்டுன்னு வரும்போது டிவிகே வர்சஸ் அண்ணாமலையும் தான் போகுமே தவிர டிஎம்கே ஐடிஎம்கேங்கிற அந்த 2 பெரிய கட்சிகளுக்கும் பின்னாடி தள்ளுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு திமுக மதிப்பு போகலாம். அண்ணாமலை வந்து புது கட்சி ஆரம்பிச்சா வந்து ரஜினி வந்து ஆதரவு தெரிவிப்பாரு அப்படின்ற ஒரு பேச்சு வந்து தலைவர் வந்து ஆதரவு தெரிவிப்பாருன்னு நான் நினைக்கல. தலைவருக்கு வந்து இப்போ பாலிடிக்ஸில் பெரிய அளவில் ஈடுபாடு காட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. அவர் கட்சி தொடங்குறான்னு சொன்னப்போவே வந்து பெரிய அளவில் ஈடுபாடு காட்டலை. நான் சிஎம்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. வேற ஒருத்தரை சிஎம் ஆக்குறேன் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் அவர் பேசிகிட்டு இருந்தார் கட்சி தொடங்க. அப்போ அண்ணாமலை சிஎம் ஆக்குறதுக்கு அவர் அண்ணாமலை சிஎம் ஆக்குறேன்னு சொன்னாரா, இல்லை வந்து அவர் இன்னொரு அர்ஜுனன் ஒருத்தர் இருக்கார், அவரை சிஎம் ஆக்குறதுக்காக பேசினாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் தலைவர் வந்து முதலமைச்சர் போஸ்டிங் மேலேயும் பெரிய நாட்டம் இல்லை, அரசியல்லையும் இப்போ பெரிய நாட்டம் இல்லை. அவர் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்சம் ஒதுங்கி இருக்கார். படங்கள் இருக்குது, அதெல்லாம் கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேலைகள்லாம் போயிட்டுருக்குங்கிறதுனால அதில் பிஸியாக இருக்கார். ஸ்டாலின் அவர்களை நட்பு ரீதியாக போய் சந்தித்தாரே தவிர அவர் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணியும் பேசினாங்க, அதெல்லாம் அதில் அவருக்கு துளியும் சம்மந்தம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்குமான நட்புங்கிறது ஒரு நீடான நட்பு. அது ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் போயஸ் கார்டன் போய் அவங்கள போய் கூட பார்த்துருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட தலைவர் தான் அவர். ஸோ அதனால் வந்து சசிகலா அவர்களையும் போய் பார்த்தாரு. சசிகலா அவர்களுடைய புதுமனை அந்த புகுவிழாவுக்கு போய் பார்த்தாரு. புது வீடு கட்டியிருக்காங்க, அதுக்கெலாம் போய் பார்த்தாரு. வீடு ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குன்னு வேறு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே அந்த ஒரே ஏரியாவில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால போய் சந்திக்கிறது, பேசுகிறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்களே தவிர அரசியல் ரீதியாக எனக்கு தெரிஞ்சு அவர் சப்போர்ட் பண்ணுவார்னு நான் நம்பலை. அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. இல்லை ப்ரோ, இன்னொரு கருத்து என்னன்னா, இன்னொரு வெளியில் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இது மாதிரி டிவிகே கேடர்ஸ்லாம் வந்து ரஜினியை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் அண்ணாமலை வந்து இது மாதிரி புதுக்கட்சி ஆரம்பித்தா அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஃபேவராக இருப்பார், இவருக்கு ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. இல்லைங்க, எனக்கு இப்போது நான் நேற்று கூட ஒரு பதிவு பார்த்தேன். நான் விஜய்க்கு எதிராக ஒரு மாரிதாஸ் ஒரு பதிவு போட்டிருந்தார். நேற்று கூட ஒரு பதிவு போட்டிருந்தார். அதில் வந்து தலைவரோட பேசினதை அவர் வந்து பதிவாக போட்டிருந்தார். அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, தலைவருக்கு அரசியலில் பெரிய அளவில் நாட்டம் இல்லை அப்படிங்கிறது தான் தாங்கிட்ட அவர் வந்து சொன்னதாக சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அவர் வந்து ஆதரவு கொடுப்பாரா இல்லையாங்கிறது அவருடைய ஸ்டாண்டு. அது எப்போ அவர் தலைவரை பற்றி ஒன்று சொல்லணும்னா, அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னா அது வந்து பின்வாங்கிறது ரொம்ப கஷ்டம். பின்வாங்க மாட்டார் மேக்ஸிமம். ஸோ அதுதான் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அரசியல் தொடர்பான நிலைப்பாடுகளில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அவர் சிஎம்மாக கூட ஆகிருக்கலாம். பாசிபிலிட்டி நிறைய இருந்திருக்கு. பட் அதுக்கான பாசிபிலிட்டி, அவருக்கான ஹெல்த் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு அரசியலில் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுவாருன்னு தெரியல. பட் அவர் கூட பயணித்த எல்லாரும் அண்ணாமலையோடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா எல்லாமே ரைட் விங் மைண்ட் செட் ஆளுங்க. ஸோ அதனால் எல்லாம் அண்ணாமலையோடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அவர் டைரக்டாக சப்போர்ட் பண்ணுவார் எனக்கு தோணலை. மேபி 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில்
அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த மாதிரி ஒரு அறிக்கையோ இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ அவர்கிட்ட வரலாம் எலெக்ஷன் டைமில் மட்டும். டிவிக்கே வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ என்னன்னா தொடர்ந்து ஒரு 4 இடங்கள்ல வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து விஜய் வந்து ஒரு நல்ல ஸ்டெப் எடுப்பாரா? இல்லை, உங்களுக்கு பயிர்க்கடன் வந்து 5 ஏக்கர் வரை வச்சுருந்தா உங்களுக்கு வந்து முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதுக்கப்புறம் 50% தள்ளுபடி அப்படிங்கிறது 2 விதமான வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க. 2 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றக்கூடிய நிலையில் இன்னைக்கு நிதிநிலை இல்லை. அதுதான் வந்து அவர் அப்ப அத பதவியேற்றோட பார்த்துக்கிட்டே குடுத்துருக்கலாம்ல. இப்ப இல்லை அந்த இல்லை சிலிண்டர் குடுத்ததும் சரிதான். சிலிண்டர் அந்த இல்லைங்க, வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்ததும் சரிதான். வாக்குறுதி கொடுத்தது ஆட்சிக்கு வந்த உடனே செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். 6 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 6 மாதம் வந்து ஹனிமூன் பீரியடு. இந்த ஹனிமூன் பீரியடில் எப்போ வேணாலும் அவர் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் சட்டமன்றம் கூட வேண்டிய சூழல் இருக்குது. சட்டமன்றம் கூடும்போது அதில் ஏதாவது வாக்குறுதிகள் நிறைவேற்ற போகிறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். பெண்களுக்கு 2500 கூடிய அந்த சம்மந்தப்பட்ட வாக்குறுதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் இடம்பெறும், அந்த அறிக்கையில் இடம்பெறும்னு சொல்லி அமைச்சர் தரப்புலன்னு சொல்கிறாங்க. ஸோ அது அமலாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சிலிண்டர் வந்து என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு போர் நடந்துகிட்ருக்கு, ஈரான் சம்மந்தப்பட்ட ஒரு போர் நடந்துகிட்ருக்கு. அங்கே ஒரு பெரிய க்ரைசிஸ் போயிட்டுருக்கு. நாட்டில் எல்லா இடத்துலையும் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது. தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லலாம், பட் வந்து தட்டுப்பாடு இருக்க தான் செய்யுது. புக் பண்ணிங்கன்னா 30 நாளாக தான் ஆகுது உங்களுக்கு சிலிண்டர் வரதுக்கு. இல்ல ப்ரோ, எந்த விதத்துல இது நியாயமா இருக்கும்? ஒரு வருடத்துக்கு 6 சிலிண்டர்ன்றது எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லா? 2021 எடப்பாடி பழனிசாமி சொன்னார். யார் கேட்டீங்க? யாருமே கேள்வி கேட்கல. எடப்பாடி பழனிசாமி சொன்னதை வந்து அவர் நிறைவேற்றுவாருன்னு நம்பி தான் 1.25 கோடி பேர் வாக்களிச்சாங்க. இன்றைக்கி விஜய் சொல்லியிருக்காரு, அதே வாக்குறுதி தான் விஜய் சொல்லியிருக்காரு. நடக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த போர்னால் ஒரு சிலிண்டர் கிரைசிஸ் வந்து நாடு முழுவதும் இருக்குது. அது சரியாகி உங்களுக்கு வந்து நார்மலைஸ் ஆனால் மட்டும்தான் இதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. மத்திய அரசுலேருந்து மாநில அரசுலேருந்து எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்குது. எல்லாமே கரெக்டாக சரியாகும், போர் வந்து நிறுத்தப்படும், ட்ரம்ப்பும் அந்த ஈரான் அதிபர்களும் ஒன்று சேர்ந்து பேசுவாங்க, ஒரு பேச்சுவார்த்தையை முடிவு கொண்டு வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ட்ரம்ப் பாதியில் எழுந்திரிச்சு போய் அந்த பேச்சுவார்த்தையை ஒன்றுலாம் பண்ணி வச்சுருக்காரு. மேபி வரும் நாட்களில் அது சரியானால் அந்த சிலிண்டர் இஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து நிறைவேற்றப்படலாம். அதை தாண்டி நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றா நிறைவேற்றுவாங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்றுற அளவுக்குலாம் இங்கே வந்து நிதிநிலை கிடையாது. நான் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 லட்சம் கோடி ரூபா கடனில் நிற்கிது. எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் 3 வருடங்களாக வளர்ச்சி இருக்குது. ஆனால் நிதி சுமை அப்படிங்கிறது நிதியில் வந்து கம்ப்ளீட் டவுன்ஃபால். நிதியில் டவுன்ஃபாலுங்கிறப்ப அந்த நிதியை ஏற்றினா மட்டும்தான் அந்த வளர்ச்சி ஈடுகட்ட முடியும். வளர்ச்சி மட்டுமே இருந்துகிட்டு இருந்து நிதி உங்களுக்கு டவுன்ஃபால்லே இருந்தது அப்படின்னா கடன் ஏறிட்டே போகும். 2வது நீங்கள் வெளிமாநிலங்கள்லேருந்து நிறைய மின்சாரம் வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ அதுவும் கடனில் தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு கடன் சுமை ஏறுமே தவிர உங்களுக்கு வருமானம் இருக்காது பெருசாக. வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை வந்து கடனோட ஈக்குவல் பண்ணி கொண்டு வர முடியாது. ப்ராஃபிட் உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்க்குறாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இப்போ தான் பார்க்குறாங்க. இப்போ தான் வந்திருக்காங்க. 22 நாள் தான் ஆகுது வந்து. பண்ணட்டும், பொறுமையாக பண்ணட்டும். நீங்கள் வந்து எடுத்த உடனே வந்து ஆட்சி சரியில்லை, நிதி நிர்வாகம் சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சட்டம் ஒழுங்கு கடந்த 5 ஆண்டுகளாக சரியில்லாமல் தான் இருந்தது. 5 ஆண்டுகளாக நடக்காத பாலியல் வன்கொடுமை சம்பவங்களா, இல்லை 5 ஆண்டுகள் நடக்காத கஞ்சா விற்பனை சம்பவங்களா? குறையுங்க, உங்களுக்கு குறைஞ்சி தான் ஆகணும். உங்களுக்கு இப்போ வந்து புது கவர்மெண்ட் வந்திருக்காங்க, அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. எப்படி வந்து 2011 செல்வி ஜெயலலிதா வந்தாங்க. இப்போ வந்து தொடர் மின்வெட்டு 18 மணி நேரம் மின்வெட்டு இருந்தது. இந்த 18 மணி நேரம் மின்வெட்டு வந்து 2014 வரைக்குமே அவங்களால சரிப்படுத்த முடியல. பிரச்சாரத்தில் பேசினாங்க, திருநெல்வேலியில் பிரச்சாரத்தில் சொன்னாங்க, எனக்கு வந்து இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க, பியர் வித் மீ அப்படின்னாங்க செல்வி ஜெயலலிதா. பியர் வித் மீ, எனக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க, கருப்பாடுகள் நிறைய இருக்காங்க மின்சார வாரியத்துக்குள்ளே, இந்த கருப்பாடுகள் எல்லாத்தையும் நான் வெளியில் துரத்திட்டு அந்த மின்சார பற்றாக்குறை இல்லா மாநிலமாக நான் அந்த தமிழ்நாட்டை மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி 1 இயர் டைம் கேட்டாங்க. 6 மந்த்ஸில் அந்த திட்டத்தை அப்படியே வந்து மாற்றி மின்மிகை மாநிலமாக கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டை. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து ஜெயலலிதா அவர்களுக்கே வந்து டைம் கொடுத்த மக்கள் விஜய் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்கள் வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் டிஎம்கே சைட்லேருந்து விமர்சனம் வைக்கலாம், அதிமுக தரப்புலேருந்து விமர்சனம் வைக்கலாம். அதிமுக இப்போ தான் என்னமோ வந்து ஐடிவிங்க புதுப்பிச்ச மாதிரி டெய்லி ஒரு ட்வீட்டு வந்து ஆட்சிக்கு வந்து 6 மாதம் நீங்கள் அமைதியாக இருந்து எப்படி ஆட்சி நடத்துகிறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குரல் கொடுத்தா பரவாயில்ல. வந்த வேகத்திலே நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டு காலத்தில் முதல்வர் பதவி ஏற்ற உடனே என்ன பண்ணார்? அவர் முதல்ல 6 மாதத்துக்கு அவரே ஒன்றுமே பண்ணலையே.
முதல்ல 6 மாதத்துக்கு அவரே அமைதியாக தானே இருந்தார். கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்தது. ஓபிஎஸ் இணைக்கணும், ஆளுநரோட பேசணும், ஆளுநர் வந்து பறந்து போயிடுவார் எங்கேயோ, அவரை அங்கேருந்து வர வச்சு பேசணும். அதுக்காக இவங்க டெல்லிக்கு போவாங்க, டெல்லிக்கு போயிட்டு வருவாங்க. தினகரன் திகார் ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க. திகார்லேருந்து அவர் வந்தால் கட்சி என்ன ஆகும்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இதுதான் பஞ்சாயத்து இருந்தது 6 மாதத்துக்கு. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அவரே ஸ்டடி பண்ணார் கவர்மெண்ட்டையும் கட்சியையும். அது மாதிரி வந்து இவருக்கும் டைம் கொடுங்க. உடனே வந்து ஆட்சிக்கு வந்துட்டார். சூப்பர்மேன் கிடையாது விஜய், உடனே எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு. அவருக்கும் ஒரு டைம் பீரியட் வேணும். ஒரு டைம் இருந்தால் தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து எடுத்த உடனே பண்ணுறது இல்லை. வந்து டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் ஒழுங்காக கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் வேறு ஒரு டைப்பாக இருக்குது, மின்சாரத்துறை ஒரு டைப்பாக இருக்குது, நிதித்துறையில் நிறைய கடன் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது. அதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கான திட்டங்கள் என்னென்னு பார்க்கணும். டாஸ்மாக் முழுமையாக ஒழிக்கணும்னா டாஸ்மாக் மூலமாக வர வருமானத்தை ஈடுகட்டுற மாதிரி வேற ஒரு திட்டங்கள் ஏதாவது கொண்டு வரணும். கிரானைட் குவாரிகள் பிரச்சனை போயிட்டுருக்கு, அது இப்போ தான் ஒவ்வொன்றா ரத்து பண்ணிகிட்ருக்காங்க லைசன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்தும் இருக்குது, பார்த்துட்ருக்காங்க. ஒரு டைம் கொடுத்து அவங்க செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்காங்க, புதுசாக வந்தவங்ககிட்ட எதிர்பார்க்குறது தப்பு இல்லை. ஆனால் எல்லாத்தையும் ஒரே நாளில் ஒரே நைட்டில் பண்ணணுங்கிறது எதிர்பார்க்குறது ரொம்ப பெரிய தப்பு. அதை அதிமுக பண்ணுறாங்க. அதிமுக கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த ஒரு முதல் நாள்லேயே நீங்கள் ஏன் இதெல்லாம் செய்யலை அதெல்லாம் செய்யலன்னு மக்கள் கேள்வி கேட்டிருந்தா இன்றைக்கி எம்ஜிஆர் இருந்திருப்பாரு. எம்ஜிஆருங்கிற ஒரு தலைவரை வந்து நம்பி 5 வருஷம் கொடுத்தாங்க. 5 வருஷம் முடிச்சது 6ஆவது வருஷம் தானே மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவர் சொன்னதான் செஞ்சார். அண்ணாதுரை வந்து ரூபாய்க்கு 3 கிலோ அரிசின்னாரு. ஆனால் கடைசியில் வந்து 1 கிலோ ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் கொண்டு வந்தாங்க அவங்க. ரூபாய்க்கு 3 கிலோ அரிசின்னு கூட கொடுக்கல. ரூபாய்க்கு 3 கிலோ லட்சியம், கிலோவுக்கு 1 கிலோ நிச்சயம் தான் அவங்க பிரச்சாரம் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விதமான திட்டங்கள் மாற்றி கொண்டு வரணும். அதுக்கான டைம் ஃப்ரேம் இருக்குது. டைம் ஃப்ரேம் போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து தொடர்ச்சியாக மின்தடை இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒர்க்கும் போயிட்டு தான் இருக்குது. நானும் நேராக பார்த்துட்ருக்கேன். முன்னெல்லாம் வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே போஸ்ட்டில் ஏறவே அலோவ் பண்ண மாட்டாங்க லைன்மேன்ஸு. இப்போ 6 மணிக்கு மேலே போஸ்ட்டில் ஏறி ஒர்க் பண்ணுறாங்க. மிட் நைட்டு 2:30-3 மணிக்கெலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க லைனில். ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாற்றங்கள்லாம் புதுசு. இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுத்தா அவங்க ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே ப்ரோ, அமைச்சரவை பட்டியல் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருந்தாங்க. அமைச்சரவை எப்போ ப்ரோ கூடும்? இப்போ உங்களுக்கு 20 நாள் ஆயிடுச்சு. இந்த அமைச்சரவை கூட்டம் வந்து உங்களுக்கு சட்டமன்றம் கூடுறதுக்கு மேக்ஸிமம் 1 வீக் பிஃபோர் தான் கூடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது கூடும்போது உங்களுக்கு எந்தெந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வந்துடும். அதே மாதிரி சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்படி நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசிடுவாங்க. அதில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பேசணும், எந்த அமைச்சர் எதுக்கான பதில் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த அமைச்சரவை கூட்டத்தில் பேசுகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன். இப்போதைக்கு அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஜூன் 2nd வீக் வரைக்கும் பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வேலைகள் போயிட்டுருக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும். 2வது சட்டமன்றம் கூடனா வெள்ளை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதியோடு அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும். ஐஏஎஸ் ஆஃபீஸ் எனக்கே 2-3 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து டேட்டாஸ் கேட்டுட்ருக்காங்க என்கிட்டயே. நான் மீடியாவில் இருக்கேன், என்கிட்ட டேட்டாஸ் கேட்குறாங்க 2-3 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். போன பீரியடில் நீங்கள் ஆர்டிஐ வாங்கின டேட்டாஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட 2-3 பேர் கேட்டிருக்காங்க. நானும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணுறதுக்காக அங்கங்கே கிடைக்கிற டேட்டாஸ் எல்லாம் எடுத்து அவங்க வந்து வெள்ளை அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது ரெடியானதுக்கப்புறமா தான் அமைச்சரவை கூடி சட்டமன்றம் எப்போ கூட்டலாம் என்ன பண்ணலாம் முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 3 மாதம் 6 மாதம் டைம் கொடுத்தா தான் அவங்க பண்ணுவாங்களா, பண்ண முடியாது. 6 மாதம் உங்களுக்கு கட்டாயமாக டைம் கொடுக்கணுங்க. 6 மாதம் கொடுக்காம வந்து நீங்கள் எடுத்த உடனே பண்ணுறதுக்கெலாம் ஒரு சூப்பர்மேன் கிடையாது. சூப்பர்மேன் பேட்மேன் நீங்கள் வந்து சூப்பர்மேன் மாதிரி இங்கேருந்து பறந்து போய் ஆகாயத்துலேருந்து நிலவை தூக்கிட்டு வந்து கொடுக்குற ஆள்லாம் கிடையாது விஜய். விஜய் சினிமாவில் வேணால் சூப்பர் ஹீரோவாக இருக்கலாம், பட் நிஜத்தில் வந்து அவர் சிஎம். அவர் வந்து சாதாரண மனுஷன் தான், சாதாரண சிஎம் தான். சிஎம்க்கான பவர் என்னமோ அதுதான் அவர் பார்க்க முடியும். சிஎம் வந்து சூப்பர்மேன் மாதிரி நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் அந்த சிறுமி இறந்துட்டாங்க, அதுக்கான சட்டப்படி தான் அதுக்கான நடவடிக்கை எடுக்க முடியும். அவர் வந்து படத்தில் பண்ணுற மாதிரி பாலத்து கீழே தொங்க விட்டு ஏன் அந்த 2 குற்றவாளிகள் வந்து தண்டனை கொடுக்கலன்னு கேட்டுட்ருக்காங்க டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும். சட்டத்தில் அதுக்கான இடம் இருக்கா? இல்லை நீங்கள் பொள்ளாச்சி பாலியல் குற்ற சம்பவத்தில் அதிமுக தரப்புலேருந்து அப்படி ஏதாவது பண்ணாங்களா? கிடையாது. திமுக ஆட்சியில் நிறைய பாலியல் குற்ற சம்பவங்கள் நடந்தது, அப்படி ஏதாவது நீங்கள் எதாவது பண்ணாங்களா? கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் நெஞ்சுக்கு நீதினு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் குற்றவாளிகளுக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுத்தாரு? சட்டத்தின்படி போய் தான் தண்டனை வாங்கி கொடுத்தாரு. சட்டத்தை நம்பணும். நீங்கள் சட்டத்தை நம்பாமல் படத்தில் இந்த மாதிரி காட்டுறீங்களா, அப்படி நீங்கள் பண்ணலாமே அப்படி பண்ணலாமே சொல்லலாம், செய்கிறது கஷ்டம்.
செய்யறதுக்கான டைம் வேணும். அந்த டைமை கொடுங்கன்னு தான் கேட்குறோம். ஸோ ஓகே ப்ரோ, பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நன்றி ப்ரோ. நன்றி.